இங்க சதாருங்கிறவனும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சதார் சடனா ஒரு நாள் திருநங்கையா மாறிட்டான். ஹீரோ படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். சதாரோட டெய்லி ரொட்டீனே ரேஷன் கடைக்கு போய் வரிசையில நின்று எல்லாருக்கும் மண்ணெண்ணெய் வாங்கி கொடுப்பான். அதுக்கு கூலியா சர்க்கரையும் கோதுமையும் வாங்கிப்பான். ஹீரோ ஒவ்வொரு வீக்கெண்டும் ஊருக்கு வந்துடுவான். ஹீரோ அப்பா ஒரு பெட்டி கடை வச்சிருக்கதால அந்த கடையை ஹீரோ தான் வீக்கெண்ட்ல பார்த்துப்பான். சதாரும் அந்த கடையில் தான் சர்க்கரையும் கோதுமையும் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போவான். ஆனா ஹீரோ அப்பாவுக்கு சதாரை சுத்தமா பிடிக்காது. இது கூட பேசாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்படி நீங்க 2 பேரும் ஒன்னா சுத்துறத ஊர்ல 4 பேர் பார்த்தா எவன்டா உனக்கு பொண்ணு கொடுப்பான்னு கேட்டு சண்டை போட்டுட்டே இருப்பாரு. சதார ஊர்ல யாருக்குமே பிடிக்காது. ஆனா ஒரு 4 பேர் மட்டும் சதாரை எப்ப பாரு வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. அப்ப கூட ஹீரோ தான் வந்து காப்பாத்துவான். ஃபேமிலி சப்போர்ட் கூட இல்லாதப்போ ஹீரோ ஒருத்தன் தான் சதாருக்கு எப்பவும் துணையா இருப்பான். சதாருக்கு அதனாலேயே ஹீரோ மேல ஒரு லவ். எப்பவும் போல 2 பேரும் தனியா மீட் பண்ணி பேசுறாங்க. அப்படி என்னதான் அந்த பேக்ல வச்சிருக்க, எப்ப பாரு கையிலேயே வச்சுட்டு அலையறன்னு தேடி பார்க்கறான். பார்த்தா 15,000 காசு வச்சிருக்கான். எதுக்கு இவ்வளோ காசு வச்சுட்டு டெய்லி ரேஷன் கடையில் நிற்கிறேன்னு கேட்டா, இந்த காசை எடுத்துட்டு போய் பாம்பேல ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். உனக்கு இப்ப பாரு ஒரே விளையாட்டு தான் போன்னு சொல்லி ஒரு லவ் லெட்டரை கொடுத்து உன் தங்கச்சி கிட்ட கொடுத்துடுன்னு ஹீரோ சொன்னதும் சதாரோட முகம் மாறிடுச்சு. கடைசியில நீயும் மத்தவங்க மாதிரி நான் திருநங்கையா இருக்கிறதால ஒதுக்குற பத்தியான சதார் அழறப்போ, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால தான் உன்ட்ட ஹெல்ப் கேட்டேன், நீ ஒன்றும் செய்ய வேணாம், நானே பார்த்துக்கிறேன் போன்னு கோச்சிட்டு போயிடுறான். சரி சரி, முத என்கிட்ட ஒரு விஷயம் கேட்குற, நானே கொடுத்துறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறான். ஆனா வீட்டில் அவன் தங்கச்சி பார்த்ததும் அவனுக்கு கோவம் வந்து அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுறான். அடுத்த நாள் ஹீரோவை பார்த்ததும் அவாய்ட் பண்ணிட்டு ஓடிடுறான். அவனை மடக்கி பிடிச்சி என்னடா சொன்னான்னு கேட்குறப்போ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவளை மறந்துடுன்னு சொல்லிடுறான். அவளுக்காக தான் நல்லா படித்து ஒரு வேலைக்கும் சேர்ந்தேன், இப்போ அவளை என்ன வேணான்னு சொல்லிட்டா, நான் என்ன செய்வேன்னு சொல்லி அழுதுட்டே போயிடுறான். இதை பார்த்ததும் நம்ம தங்கத்தை அள வச்சுட்டோமேன்னு சொல்லி சதாருக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டலுக்கு கீழே இருக்க ப்ளே ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.